சென்னையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா சடனாக சரியான சேஞ்சு. நல்லா க்ளவுடி ஆகி ஈவினிங்கில் மழை ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சேஞ்ச். சரி ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில் போய் பார்த்தேன். ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே 300 அபவ், எப்படியோ டெலிவரி சார்ஜஸோடு சேர்த்து அதிகமாக தான் ஆகுது. அதனால சரி ஓகே, நம்ம கிட்ட தான் பஜ்ஜி மாவு எப்பவுமே ரெடிமேடாக இருக்குமேன்னு சொல்லிட்டு வெங்காயம் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை நறுக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீ போட்டுடலாம். டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜியும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ட்டு டீக்கு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேன். பஜ்ஜிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வெங்காயம் பஜ்ஜி தான். வெங்காய பஜ்ஜியோட டேஸ்ட் தனியாகவே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற உருளைக்கிழங்கு பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வெங்காய பஜ்ஜி தான். ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு டீயும் நல்லா சூடாக ரெடி பண்ணிவிட்டு பால்கனி பக்கம் உட்காந்து நல்லா மழையை ரசிச்சுட்டே பஜ்ஜியும் டீயும் குடிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே எப்படியோ ஓட்டியாச்சு.